ஹலோ, நான் உங்கள் எஸ்ஆர்கே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய சட்டப் பிரிவுகளில் பல மாறுதல்களை மத்திய அரசு, அதாவது ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிசி, சிஆர்பிசி, ஐஇஏ, அதாவது இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், தென் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், அது மாதிரியான சட்டப்பிரிவுகளில் பல மாறுதல்களை கொண்டு வந்திருக்கு. அந்த சட்டப்பிரிவுகளில் மாறுதல் கொண்டு வந்தது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நடைமுறைகளுக்கு சட்ட அமைப்புகள், அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஐபிசி 403, ஐபிசி 204 அப்படி சொல்கிறோம்ல, அது மாதிரி கோட் நம்ம ஏற்றுக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அது காலங்கள் மாற மாற அப்டேட்ஸ் ஆகிட்டுருக்கணும். ஆனால் வேறு என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த ஐபிசி, சிஆர்பிசி, ஐஇஏ ஆகிய சட்டப்பிரிவில் ஆங்கில வார்த்தைகளிலிருந்து சமஸ்கிருதம் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது எப்படி ஏற்றுக்க முடியும்? அனைவராலும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹிந்தி இந்தியாவில் ஒரு 4-5 மாநிலங்கள் மட்டுமே ஹிந்தியில் செயல்படுகிறது. சமஸ்கிருதம் எனக்கு தெரிந்து அதிகபட்சம் எங்கும் பயன்படுத்துவது கிடையாது. ஆங்கிலம் என்பதே ஒரு ஒன்றிய அரசிற்கு சரியான மொழியாகும். அதாவது இந்தியா என்பது ஒரு தனி நாடு அல்ல, பல மாநிலங்களின் ஒன்றியம். தமிழ்நாட்டில் தமிழும், ஆந்திராவில் தெலுங்கும், கர்நாடகாவில் கன்னடமும், கேரளாவில் மலையாளமும், பிற மாநிலங்களில் அவரவர்கள் மொழிகள் பயன்படுத்தினாலும் எல்லாருக்கும் பொதுவாக இருப்பது என்னவென்றால் ஆங்கிலம் மட்டும்தான். ஆங்கிலத்தில் இருப்பதை சமஸ்கிருதம் மற்றும் ஹிந்தியில் கொண்டு வருவதை எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி இருந்தாலும் ஒன்றிய அரசு கொண்டு வந்த இந்த திட்டத்தை பல மாநிலங்கள் ஏற்றுக்கொள்கின்றன. ஆனால் நமது தமிழ்நாட்டில் வழக்கறிஞர்கள் சங்கம் இதை முற்றிலுமாக மறுக்கின்றனர், போராட்டங்கள் நடத்துகின்றன. இது வழக்கறிஞர்கள் மட்டும் போராட்டம் நடத்தினால் எந்த ஒரு பயனும் அளிக்காது. அதனால் அனைத்து மக்களும் இதற்காக போராட்டம் நடத்தி அந்த சட்டத்தை வர விடக்கூடாது தமிழ்நாட்டில். ஏனெனில் சட்டம் என்பது வழக்கறிஞர்களுக்காகவோ மற்றவர்களுக்காகவோ கிடையாது. இது சாமானிய மக்களுக்காக உடையது. ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்நாளில் ஏதாவது ஒரு சட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. அதனால் தயவு செய்து அனைவரும் ஆங்கிலத்தில் இருந்த வாக்கியங்களை மாற்றி சமஸ்கிருதம் மற்றும் இந்தியில் கொண்டு வருவதை முற்றிலுமாக எதிர்த்து நாம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் நாம் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று நமது வாய்ஸ் ஆஃப் எஸ்ஆர்கே என்ற சேனலின் மூலமாக அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இன்னொரு சட்டம் என்னவென்றால், முதலில் நமக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் நம்ம காவல் நிலையத்திற்கு போனால் உடனடியாக எஃப்ஐஆர், அதாவது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள், அதனை உடனடியாக பதிவு செய்வார்கள். ஆனால் இப்பொழுது எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கே 16 நாட்கள் ஆகுமாம். இப்பொழுது உதாரணத்திற்கு நாம் ஒரு பிரச்சனைக்காக செல்கிறோம், எஃப்ஐஆர் போடுவதற்கே 16 நாள் என்றால் மற்ற விஷயங்கள் ஜட்ஜ்மெண்ட் நமக்கு எப்பொழுது கிடைக்கும்? எஃப்ஐஆர் போட்டு 16 நாளில் நாம் கோர்ட்டுக்கு போய் அது எப்போ தீர்வு கிடைக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். முதலில் எல்லாம் எஃப்ஐஆர் என்பது நம் காவல் நிலையத்திற்கு போய் ஒரு காவல் ஆய்வாளரிடம் ஒரு புகார் தெரிவித்தவுடன் உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்வார்கள். எதிர்த்தரப்பு ஆட்களை கூப்பிட்டு விசாரிப்பார்கள். அதற்கு என்ன சட்டங்கள் எடுக்க வேண்டுமோ என்பதை எடுப்பார்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் ஒரு பிரச்சனைக்காக காவல் நிலையம் சென்றால் எஃப்ஐஆர் போடுவதற்கே 16 நாட்கள் ஆகுமாம். அந்த 16 நாட்களில் காவல்துறை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், பிரச்சனை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். அதனால் இது யாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. எனவே மக்கள் அனைவரும் தயவு செய்து வழக்கறிஞர்களுக்காக நீங்கள் ஆதரவு கொடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்களை முற்றிலுமாக தவிர்த்து ஒரு நல்ல சட்ட திருத்தத்தை நம்மால் கொண்டு வர முடியும். தயவு செய்து மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம், நமது சேனல் வாய்ஸ் ஆஃப் எஸ்ஆர்கே மூலமாக கேட்டுக்கொள்கிறோம், நீங்கள் வழக்கறிஞர்களுக்கு ஆதரவு தர வேண்டும். ஆங்கிலத்தில் இருந்த வார்த்தைகளை சமஸ்கிருதம் இந்தியில் மாற்றினால் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியுமா? உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? ஆங்கிலம் தெரியும், சமஸ்கிருதம் தெரியுமா? ஹிந்தி தெரியுமா? எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? வழக்கறிஞர்கள் போராட்டம் செய்தால் மற்றும் பற்றாது,
தயவு செய்து அனைத்து பொதுமக்களும் இதற்கான ஆதரவு கொடுக்க வேண்டும். இப்பொழுது மீண்டும் 15 நாட்கள் தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் சங்கம் போராட்டத்தை அதிகப்படுத்தியுள்ளனர். ஒவ்வொருவரும் இதை பற்றி பேச வேண்டும். இதை தயவு செய்து அனைவருக்கும் பகிருங்கள். ஒவ்வொருவரும் சட்டங்களை ஆங்கில வார்த்தைகளிலிருந்து மாற்றுவதற்கு முழு கண்டனம் தெரிவித்து மீண்டும் அது ஆங்கிலத்திலேயே தான் இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் அனைவரும் போராட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.